நாங்கள் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சமன் பனிசம் டீயும் எடுத்துகிட்டு வந்தனால கோல் தான். விடிய விடியவும் கோல் விடிய கோல் காய்க்கிறார். ஆனா எத்தனை ரூபா காய்க்கிறாருன்னு தெரியல. ஒரு மணிக்கெல்லாம் எடுக்க மாட்டார். ரெயின் வந்து போகுது. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து 2வது நாள் குழம்பு வந்து இங்கே வந்து சாப்பிட்டா வந்து சாப்பிட வந்து சாப்பிட கொண்டு பார்ப்போம். நாங்கள் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சமன் பனிசம் டீயும் எடுத்துகிட்டு வந்தனால சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வெளிக்கிற போகிறோம். தாமரகௌரம் தான் நீ பார்க்க போகிறோம். விட்னி புக் பண்ணி போட்டு நிற்கிற 3 பேரும். நீங்கள் தாமரகௌரம் எல்லாரும் பெருசாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே என்ன மாதிரி இருக்கு, இடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பார்ப்போம். விட்னி ஆட்டோ ஒன்று மறையில பார்த்து கொண்டு இருக்கோம். ஆட்டோ ஒன்று பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஆட்டோ வந்துட்டு இப்போ இவள்கிட்ட போகிறோம். சரி வலிக்கிட்டாம். பின் நம்பர் 5095 பனாய் அனுப்பாக. இனிதே பயணம் ஆரம்பமாகின்றது. அவர் எந்த நேரமும் ஒரே கோல் தான். விடிய கோல் காய்க்கிறார். ஆனா எத்தனை ரூபா காய்க்கிறாருன்னா தெரியல. ஒரு மணிக்கெல்லாம் எடுக்க மாட்டார். பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப தாமரகௌரத்துக்கு வந்து இறங்கிட்டோம். வந்து போயிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மரங்களுக்கு எல்லாம் லைட் கொழிக்கிறாங்க. பாருங்க தண்ணி பாயுது. நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடத்த. இன்னைக்கு இப்படித்தான் இருக்குது. இது வந்து இந்த அமைச்சதற்குரிய இதுகளை பொறிச்சிருக்காங்க கல்வெட்டு மாதிரி. இந்த தண்ணி பாயிறது நல்லா இருக்கு பாருங்க. பாருங்க இப்படி இருக்கு. ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பா இருக்கு. டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போவோம். உள்ள போயிட்டு டிக்கெட் எடுப்போம். பாருங்க இந்த இடத்த எப்படி இருக்குன்னு சொல்லி டிக்கெட் எடுத்தாச்சு. பாருங்க இந்த இடத்த டிக்கெட் எடுத்தாச்சு. நீங்க போவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தாமரகௌரத்து வந்து அட்டன் ஓடிக்கொண்டு இருக்குது. அடுத்தது நிறைய கம்பெனி வந்து இதுல வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக தங்களோட விளம்பரங்களை போட்டு கொண்டிருக்காங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி.
பார்த்து கொண்டு இருக்காங்க. எல்லாரும் எப்படி இருக்கு போக முடியல. காதல் அடைகிறாப்பா எப்படி இருக்குன்னு ஓ வேற லெவல். எப்படி இருக்குண்ணே கொழும்பே தெரியுது. ஆவரா பாத்தீங்களா? ஆபர் பாருங்க, ஆபர் இந்த கப்பல் ஒண்ணு வந்து ஒன்று கப்பல் ஒண்ணு வந்துட்டு பாருங்க. ஆபர் தெரியுது. ஒரு கப்பல் ஒன்று வந்து வந்துருக்காங்க. உங்களுக்கு இதுல பிடிப்பட்டா நான் காட்டுறேன் பாருங்க. கப்பல் ஒன்று வந்து வந்துருக்கீங்க மருதோ அங்க பாருங்க. கப்பல் ஒன்று இலங்கை கிட்ட வந்துட்டு இருக்குது. இலங்கை ஆபர்ல பாருங்க எவ்வளவு பெரிய கப்பல். பெரிய கப்பலோட கண்ணையோட வந்து காலெல்லாம் கூசுதானே. காரெல்லாம் தீப்பெட்டி சைஸுக்கு தான் தெரியுது. பாருங்க எவ்வளவு கண்டெய்னர் கொட்டி சொல்லி கீழே பாத்தீங்கன்னா ரெயின்கள் இருக்கு பாருங்க. எல்லாம் தீப்பெட்டி சைஸ் எல்லாம் தெரியுது. எல்லாம் ரெயின் ஒன்று போகுது. நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் போலாமா இல்லையே? கால் கூசுது பாருங்க. கீழே சுத்தி வர தண்ணி என்ன குளம் மாதிரிதான். என்ன இது இதுல குளமண்டில நீர்த்தகம் என்ன அது? காரை பாத்தீங்களா? தீப்பெட்டியில தான் தெரியுது. இல்லைங்க பாருங்க. உண்மையிலேயே ஸ்ரீலங்கா இது இருக்கிற இடம் தானே. அதான் ஃபோக் சிட்டி. அதெல்லாம் இதைத்தான் சொன்னாங்க. இயற்கையா இது வந்து ஆவர்டா. ஃபோர்ட் சிட்டி வந்து அங்கால இருக்கு. அதை விட எங்கடா இலங்கை எல்லாம் பில்டிங்குகளா தான் சூழப்பட்டிருக்கு இந்த இடம். இருக்கு போல. அந்த ஆட்சியர்கள் இருக்கு போல. இந்த பக்கம் போவோம். என்ன பெருசா ஒவ்வொரு திசையிலும் வந்து ஒவ்வொரு மீன் போயிட்டு வந்து இது வந்து ஸ்ரீலங்கால இருக்கிற இடங்களை வந்து நல்ல பிரசித்தி பெற்ற இடங்களை வந்து இதுல சைட்டுக்கு வந்து குறிச்சிருக்காங்க.
இங்கால சைட் பாத்தீங்கன்னு சொன்னா இங்காலையும் பில்டிங்குகள்லாம் இருக்குது. இப்படி இருக்கு பாருங்க, கொழும்பே ஃபுல்லா தெரியும். காருகளை பார்க்க தானே இருக்கு. அந்த சிவப்பு சிவப்பா தெரியுது என்னடா, பைக்கா டிராக்டரா? டிராக்டர் அது, டிராக்டர் தான் அது. பாக்கவே எவ்வளவு ஆசையா இருக்கு. பார்க்க ஆசையா காலம் கூசு. இவ்வளவு ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் அந்த அந்த மேல பேர் அந்த சோலார் பேனல் அடிச்சிருக்காங்க கூரையில அப்படியே ஃபுல்லா. அப்படியே பார்த்து தண்ணி. ஒரு நாளைக்கு ஒய்ஃப் பார்க்கல எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு வரணும், வர்றதுக்கு ஆசை. இங்கால இந்த டிராபிக்குகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. மேல இருந்து பார்க்கும்போது வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க, ஏதோ ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கு மேல. அவ்வளவு பயங்கரமான வேலை. வாழ்ந்ததுக்கு அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈவல் டவர் பார்க்க வந்திருக்கா. ஜான்சன் பார்த்து முடிஞ்சு போய் கொண்டிருக்கு நம்மளுக்கு. போய் கொண்டிருக்கிறோம், எடுத்து முடிஞ்சது. பெருசா ஒன்றும் இல்லை, அந்த வியூவை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பெருசா ஒன்றும் இல்லை, கீழே இருக்கிற வியூ எல்லாம் வந்து மேல இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அங்க வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்குன்னு சொல்லி காட்சிப்படுத்தி இந்த டிஸ்பிளேல. அடுத்தது என்னமோ வித்தியாசமா இருக்கு. ஒரு சொல்லிவிடாம இருக்காம அதுக்கெல்லாம் பார்க்க போறோம். காதெல்லாம் அடக்கிது. எப்படி இருக்கு
இலங்கையின் வரலாறு. இலங்கையின் வரலாறு இது வந்து இலங்கையின் வரலாறு மேலாட இருக்கிறோம். ஸ்டேட் உருவானது இலங்கை இலங்கையின் கிறிஸ்டி இதுல வந்து இந்த மான் போட்டிருக்காங்க, குரங்கு போட்டிருக்காங்க தானே. நான் குரங்குல ஜம்ப் பண்றேன்னு பாருங்க. அந்த உருவம் வந்து டிஸ்பிளேல எப்படி இருக்கு. இலையும் குரங்கு இருக்கு. சொல்லினோன்னா மேல குரங்கு வருவேன். இது புலி வருவாங்க. இதுல கிளி வருது. இதனால கிளி வரும் பாருங்களா. எப்படி இருக்குன்னு இது குரங்குதான். சின்ன பிள்ளைகள் வந்தா இதுல வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். துள்ளில ஒண்ணு முன்னுக்கு வந்து இப்ப வெளியில் ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கு. இடங்கள் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மானம் பத்தி சொன்னா மானம் ஓடும். இதுல குரங்கு வருது. குரங்கு என்ன குரங்கு நல்லா இருக்குது. யானையை இருந்துச்சோன்னா யானை தொங்கு போய் ஆட்டு வந்துருக்கு. இதுவும் குரங்கு தான். கிளி வருங்க, கிளி வருங்க. இதுல வந்தீங்கன்னா புலி வரும். புலி போகும். இதுல வந்து குரங்கு தான் வருது. கேம் பிளே பண்றதுக்கு இந்த வீடியோலாம் பார்த்துருக்கேன்னு இப்பதான் நேரில் பார்க்குறேன். காசு போட்டுட்டு இல்லை, இதில் வந்து காசு போட்டுட்டு நாங்க அதுல ஒரு பொம்மையை கிளிக் பண்ணி எடுக்கலாம். அமௌண்ட் 100 ரூபா. அதை ஃபுல்லாக ட்ரை பண்ணி கொண்டிருக்கு. ஒரு இடம் ஒரு இப்ப எழில் வந்து டிரைவ் பண்ண போகுது. 100 ரூபா போகுது. கோயின் எடுத்து கோயினை போட்டுட்டு அதுக்கு இல்லை மேலே இருந்து அங்க அடுத்து ஒன்று அடுத்ததுக்கு போறோம். என்ன வச்சான் டைம் முடிஞ்சு உடனே எடுத்தான கீழே விட்டாலும் டைம் முடிஞ்சுதான். சைட்டு கிளாஸ் எடுத்து டீ குடிக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் ஒன்று அமைச்சிருக்காங்க. தண்ணி சொன்னால் வஃபீம் வந்து உங்களுக்கு ஏற்ற ஃப்ளேவரில் வந்து மிக்ஸ் பண்ணி தரக்கூடிய இடம் ஒன்று இருக்குது பாருங்க. ஓ உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி தருவாங்க. வேறு வாசனை திரவியங்கள் வச்சுருக்காங்க. பட்டு
பிராண்டட் திங்ஸ் எல்லாம் உள்ள அதில் இருக்குது. உள்ள போய் எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த ஈஃபல் டவர்ல இருக்கிற விஷயங்கள். போட்டிங் இருக்கு போலடா. இந்த போட்டிங் எல்லாம் இருக்குது. வீடியோ போட்டிங் இருக்குது. வீடியோ பாருங்கோ, பிடிச்சிருந்தால் கமெண்ட் அடிங்கோ. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகே, வேறு எதுவும் பார்க்க கிடைச்சா அதையும் காட்டு பாருங்க எப்படி இருக்குண்டு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை வந்து கீழே தெரிவிங்க. இதே போல் எனக்கு புதிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.